Hello students, in this question we are going to discuss about the acidic property of the hydrocarbon. Okay, hydrocarbon நமக்கு வந்து acidic property நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 3 மாலிகுல் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பென்சீன். பென்சீன் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்சீன் மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. பென்சீன் வந்து அரோமேட்டிக் கார்பனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெக்சேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்ட், சேச்சுரேட்டட் அலிஃபாட்டிக் காம்பவுண்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அந்த CH வந்து 4 டைம்ஸ் வந்து இருக்கும். தென் CH வந்து நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டுக்கு நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அசிடிக் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. அசிடிக் ப்ராப்பர்ட்டியும் ஹைபிரிடைசேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து கார்பன் வந்து நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இங்கே கார்பன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து இருக்கும். இங்கே என்ன ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா sp ஹைபிரிடைசேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது எப்படி சார் ஹைபிரிடைசேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலி கெமிக்கல் பாண்டிங்கில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்து ஹைபிரிடைசேஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம வந்து அதை ரீகால் பண்ண வேணா. அது கெமிக்கல் பாண்டிங் நடத்தும்போது நம்ம அகைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து டீச் பண்ணுறேன். இங்கே நம்ம என்ன பண்ணால் ஒரு ஷார்ட் கட்டாக ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா நமக்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா, அல்கேனாக இருந்தது அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாமே சிங்கிள் பாண்டாக வந்து இருக்குது. அல்கேனா எல்லாமே நமக்கு சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா, அப்போ அல்கேன்ஸ் எல்லாமே sp3 ஹைபிரிடைசேஷன் தான் நமக்கு வந்து இருக்கும். ஏதாவது ஒரு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH2 CH2 CH3 இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கார்பன் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கு இல்லையா. அப்போ டபுள் பாண்ட் இருந்துட்டாலே அங்கே வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். அப்போ இந்த கார்பனே நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ இது sp2 ஹைபிரிடைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். இங்கே எல்லாம் சிங்கிள் பாண்ட் தான். அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து sp ஹைபிரிடைசேஷன். ஓகேவா, அப்போ ஒரு கார்பனை சுற்றி எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து நமக்கு வந்து வரும். ட்ரிபிள் பாண்ட் தான் நமக்கு வந்து sp ஹைபிரிடைசேஷன் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா, அப்போ அந்த sp ஹைபிரிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா sன்றது வந்து பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டால மென்ஷன் பண்ணுது, pன்றது வந்து பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டால வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுது. அப்போ spனா ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ spல வந்து பார்த்தீங்கன்னா spல 50% வந்து நமக்கு என்னது s ஆர்பிட்டாலோட கேரக்டர் வந்து இருக்கும். 50% பார்த்தீங்கன்னா s கேரக்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா p கேரக்டர் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா இது ஒன்று ரெண்டுமே 50-50 வந்து இருக்குது. இப்போ sp2 ஹைபிரிடைசேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா s கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 33% தான் இருக்கும். 33% வந்து நமக்கு வந்து s கேரக்டர் வந்து இருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 66% நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா p கேரக்டர் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. ஏன்னா மூணுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா s வந்து இருக்குது. அப்போ இன்ட்டு நம்ம 100க்கு போட்டோம் அப்படின்னா 33% வந்து நமக்கு வந்து வரும். இப்போ sp3ல வந்து பார்த்தீங்கன்னா s கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் இருக்கும். 25% s கேரக்டர் வந்து இருக்கும். 75% நமக்கு என்ன இருக்கும் p கேரக்டர் வந்து இருக்கும். அப்போ அந்த s கேரக்டர் அதிகமாக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாகும். இப்போ இந்த கார்பன் அப்போ நமக்கு sp3 கார்பனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, sp3 வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். spக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போ எதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? அந்த spல இருக்கிற கார்பன். இந்த கார்பனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த கார்பன் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் வந்து இருக்குது இல்லையா. அப்போ என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகிடும்? அந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இது வந்து எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய கார்பன் என்ன பண்ணும்? அந்த ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு அந்த H+ வெளியில் தட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரை பண்ணும். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து s கேரக்டரை பொறுத்தா நமக்கு வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அப்போ s கேரக்டர் அதிகமாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாகும். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாச்சு, கார்பனுக்கு அதிகமாச்சு அப்படின்னா அதோட அசிடிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 மாலிகூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 3 மாலிகூல்ஸில் பென்சீனுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே sp2 நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா sp3 வந்து இருக்குது. இதுல வந்து நமக்கு என்ன sp வந்து இருக்குது. அப்போ டிக்ரீசிங் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகமானதுலேருந்து கம்மியானதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எதுக்கு அசிடிக் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நமக்கு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் மாலிகுலுக்கு வந்து இருக்கும். அப்புறம் அதை விட நமக்கு வந்து லெஸ் அசிடிக் கேரக்டர் வந்து நமக்கு எதுக்கு இருக்குன்னா ஹெக்சேன் மாலிகுல் வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ நம்ம அசிடிக் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து எது கூட வந்து ரிலேட் பண்ணலாம்? எஸ் கேரக்டர் கூட வந்து நமக்கு வந்து ரிலேட் பண்ணலாம். ஏன்னா எஸ் கேரக்டர் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ நமக்கு வந்து இந்த ஆர்டர் தான் நமக்கு வந்து இருக்கும்.